இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஐடி இன்னும் அடி வாங்கும் போல் இருக்கு. அமெரிக்காவில் ரெசெஷன்னா இன்னும் மோசமாயிடும் நிலைமை. வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் குமரன் தங்கராஜன் நடிக்கும் குமார சம்பவம் வெற்றி நடை போடுகிறது. நம்ம மஞ்சு குரூப்ஸின் iSpot, a premium smart plot community. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. சொல்றாங்க ETF வர போனால் அதிகமாகிட்டே இருக்குன்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ETF ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மெத்தட்ஸ் டு இன்வெஸ்ட் கோல்டு. ஹை லிக்விடிட்டி, ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் நாளெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், குவிக் பண்ணலாம், உடனே பணம் வர உங்களுக்கு. கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் உலகத்தில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 1000 டன் வாங்கியிருக்காங்க. அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வனுடைய ட்ரெஷரி பாண்ட்ஸில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி இருக்குது. இவங்க இந்த வட்டியை குறைச்சாங்கன்னா ஒரு % பணம் அதுலேருந்து வெளியில் வந்து சரி வேறு அசட்டுக்கு போகலான்னு தங்கத்தை நோக்கி வந்தாலே இப்போ 3600 சொச்சமாக இருக்கிற பெர் அவுன்ஸ் டாலர் வந்து தங்கம் $5000 போயிடுவாங்க. இப்போ 9 கேரட் கோல்டு கூட BIS அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டாம்ப் பண்ணுறாங்க. நகைனா 9 கேரட் கூட வாங்கலாம், 375 தான், 916க்கு பதிலாக. மார்க்கெட்டில் எவ்வளோ நல்லா இருந்தாலும் சென்டிமெண்ட் நல்லா இருந்தால் வேல்யூவேஷன் கூட கொடுக்க தயாராக இருப்பாங்க மக்கள். சென்டிமெண்ட் கம்மியாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளை சப்போர்ட் பண்ணுறது வந்து தொடர்ந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் SIP லிக்விடிட்டி தான். மிகப்பெரிய ஃபால்ஸ்லாம் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணவங்க, அப்போ என்ட்ரு பண்ணவங்க ரொம்ப பெரிய லாபம். பீக்கில் என்ட்ரு பண்ணவங்களுக்கு எப்பயுமே நஷ்டம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இருக்கவங்களுக்கு இந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறமும் கூட தேர் வெல் ஆஃப் தான். சார், நம்ம நிஃப்டி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்தது. இப்போது 2 நாட்களாக வந்து 25,000 அப்படிங்கிறத கடந்திருக்கு. ஃப்ரைடே வந்து 25,000 கடந்து க்ளோஸும் ஆயிருக்கு சார். இதுக்கப்புறம் இந்த 25,000 அப்படிங்கிற லெவல் அப்வர்டாக மூவ் ஆகிறதுக்கு என்னென்ன சாத்தியங்கள்லாம் இருக்குது சார்? இப்போதைக்கு வந்து இந்த 25,000 அடிக்கடி வந்து தொட்டுட்டு போகுது. கரையை தொடுகிற அலைகள் மாதிரி இது வந்து 25 தொடுறது, அப்புறம் திரும்பி கீழே போகிறது, அப்புறம் திரும்பி வருது. ரொம்ப சப்ஸ்டான்ஷியலாக க்ராஸ் பண்ணணும். க்ராஸ் பண்ணி ஒரு புது ஹை அந்த மாதிரி எதாவது வந்தால் தான் வந்து ட்ரெண்டு மாறுறது தான் அர்த்தம். இப்போதைக்கு வந்து இது ரீடெஸ்டிங் தான். இப்போ இன்னும் கொஞ்சம் ஏறினோடனே FA இன்னொரு பக்கெட் தண்ணியை தூக்கி ஊற்றினான்னு வச்சுக்கோங்க, அப்பா நல்ல வேலை இவனுங்க எல்லாருமே சேர்ந்து டொமஸ்டிக் ஏற்றிருக்கானுங்க, இன்னும் கொஞ்சம் ஷேரை நம்ம விற்போம். அவன் இன்னும் கொஞ்சம் ஆஃப்லோட் பண்ணான்னா 8 லட்சம் கோடிக்கு நம்ம விற்றுருக்கான, இன்னும் கொஞ்சம் கூட விற்றான்னா திருப்பி அது 24 25 தொப்புன்னு கீழே வரும். திருப்பி நம்ம SIPயில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அதை 25 கொண்டு போய் நிறுத்தி வைக்கணும். அவன் திருப்பி இன்னொரு பக்கெட் தண்ணி ஊற்றாமல் இருக்கணும். அதனால் இப்போதைக்கு ஒரு ட்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் ஒரு பெருசான ஒரு பாசிட்டிவ் ஒன்றும் வந்துடல. இப்போ GST வந்துருச்சு, அதுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் இல்லையே, இவ்வளோ பெரிய அது வெயிட் அண்ட் வாட்ச் தான். இப்போ கார்பரேட் ரிசல்ட்ஸ் நல்லா வந்துருச்சுன்னா இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஐடி இன்னும் அடி வாங்கும் போல் இருக்குது. இப்போது அமெரிக்காவில் ரெசெஷன்னா இன்னும் மோசமாயிடும் நிலைமை. டாலர் மட்டும்தான் அதுக்கு பாசிட்டிவாக இருக்குது, டாலருடைய ரெவென்யூ. பட்டு ஐடி அடி வாங்குது. இந்த மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் இந்த அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பெட்டராக வந்து ஒரு கால் இப்போ 7.8ங்கிற GDP ஒரு 8-9 எல்லோரும் நான் சொல்லலை, அப்படி ஏதாவது தற்செயலாக 10 அப்படிலாம் வந்துருச்சுன்னா GDP growth FAA வர ஆரம்பிச்சிருவோம் பின்பக்கமாக. ஏதாவது ஒரு பக்கமாக ஏன்டா இந்தியாவை மிஸ் பண்ணுறோன்னு வராமல் அப்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து திருப்பி தூக்கிடுவாங்க. அதனால் இன்னும் கொடியேற்றுற டைம் வரல. இப்போ மேலே ஏற்றி பார்க்குறாங்க, இறக்கி பார்க்குறாங்க, ஏற்றி பார்க்குறாங்கன்னு தான் தோணுது. இட்ஸ் நாட் நெகட்டிவ், இட்ஸ் நாட் கிளியர்லி பாசிட்டிவ், இட்ஸ் ஸ்டில் ஸ்டைட்வேஸ் தான். சார், ஒரு நாளிதழில் வந்து படிச்சிருந்தேன், இவ்வளோ நம்மளுடைய மார்க்கெட் இறங்கினாலும் இன்னும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூட் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இது ரீரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முதலீட்டாளர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த நேரத்தில் வந்து ஒரு முதலீடு அப்படிங்கிறத மேற்கொள்ளணும், இந்த ஓவர் வேல்யூட் அப்படிங்கிறத நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் சார்? ஓவர் வேல்யூடு ஓவரால் மார்க்கெட்டா, ஓவர் வேல்யூடு இண்டஸ்ட்ரீஸா? இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி எல்லாம் நீங்கள் வந்து வேல்யூவேஷன்ஸு ஹிஸ்ட்ரியில் எல்லா ரொம்ப கம்மியான பீரியடுக்கு இருந்த அளவுக்கு வந்திருக்கு. அந்த கம்பெனிலாம் சும்மா இருக்குமா, வேறு வேலை செய்ய மாட்டாங்களா, விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அட்ராக்டிவ் வேல்யூவேஷன். இப்போ சிலதெல்லாம் வந்து பவர் செக்டாரெல்லாம் முன்னாடி ரொம்ப எதிர்பார்த்து க்ரீன் எனர்ஜிக்காக தூக்கிட்டு போய் மேலே வச்சாங்க, இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி வந்து வித்தின் த லார்ஜர் இண்டெக்ஸு தேர் ஆர் ஸ்மாலர் செக்டோரியல் இண்டெக்ஸஸ். அதில் எது ஓவர் வேல்யூடு என்னங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மொத்தமாக வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ நல்லா இருந்தாலும் சென்டிமெண்ட் நல்லா இருந்தால் வேல்யூவேஷன் கூட கொடுக்க தயாராக இருப்பாங்க மக்கள். சென்டிமெண்ட் கம்மியாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு சென்டிமெண்ட் வந்து மீடியமாக தான் இருக்குது. FIIs வெளியில் போயிட்டாங்க. இப்போ நம்மளை சப்போர்ட் பண்ணுறது வந்து தொடர்ந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் SIP லிக்விடிட்டி தான். கார்பரேட் earnings ஆர் நாட் பேட், நாட் கேலப்பிங், நாட் பேட். கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆர் வெரி சப்போர்ட்டிவ். GST
இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் ரிலீஃபு, அதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டு. வர்ற நம்பர்ஸ் வந்து நாட் பேட். ஐஐபி, பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸு, அதெல்லாம் பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. வேல்யூவேஷன் ஸ்லைட்டு ஸ்ட்ரெச்சாக இருந்தால் கூட இப்போதைக்கு நம்ம வந்து குவிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. we can continue to remain invested. மிகப்பெரிய ஃபால்ஸ்லாம் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணவங்க, அப்போ என்ட்ரு பண்ணவங்க ரொம்ப பெரிய லாபம். பீக்கில் என்ட்ரு பண்ணவங்களுக்கு எப்பயுமே நஷ்டம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இருக்கவங்களுக்கு இந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறமும் கூட தேர் வெல் ஆஃப் தான். திரும்பி இந்த மார்க்கெட் ரெக்கவரி ஆகிற போது நல்லா வந்துடும். ஓவரால் இந்தியா வந்து வெரி பாசிட்டிவ். அதிகபட்சமாக இருந்தால் கூட ட்ரம்ப் இன்னொரு 3 வருஷம் தானே, இந்தியாவுக்கு 3 வருஷம் தானே, இன்னும் எத்தனையோ வருஷங்கள் இருக்குல்ல. அது மாதிரி பார்க்குற போது இட்ஸ் நாட் ப்ரூடன்ட் டு குவிட். ஆப்பர்ச்சுனிட்டின்னு அள்ளி கொண்டாந்து உள்ளே கொட்டவும் வேண்டாம். கண்டினியூ டு ரிமைன் இன்வெஸ்டட், பி செலக்டிவ் வித் ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. சார் மொமெண்டமில் எங்கேருந்து ஒருத்தவங்க கவனிக்கணும் அப்படின்னா என்னென்ன துறைகளை கவனிக்கலாம் சார்? இப்போ வந்து எஃப்எம்சிஜிக்கு, ஆட்டோமொபைலுக்கு பவர் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கிறதுனால பவர் வந்து பேசிக்காக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கான்ட்ரான்னா கொஞ்சம் ஐடி திரும்ப ஒரு ஜம்ப் கொடுக்கலாம், ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ரிசல்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் வந்ததுன்னா வரலாம். சோமலியப்பன் சார் வந்து தங்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து அல்லல்ல பணம் சீரீஸ்லேயும் எழுதியிருக்காங்க. ஒருவேளை இப்போது எழுதணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க? வந்து அந்த தங்கம் புக்கில் வந்து எஃப்டியோட கம்பேர் பண்ணால் எஃப்டி தான் வின்னரு இல்லை, அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆடிக்கிட்டே இருக்குது, எப்பயுமே கொடுத்துட்டே இருக்காது, இறங்கவே இறங்காது இல்லை. எஃப்டி எப்பயும் 6-7%, 8% இயர் ஆன் இயர் 8% ஆட் பண்ணுது. ஆனால் கோல்டு அப்படி இல்லை. சில சமயங்களில் 10-16 அடிக்கும், சில சமயங்களில் வந்து டவுன் ஆகும். ஆனால் இப்போ வந்து கோல்டனுடைய கேரக்டர் மாறிடுச்சு. கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் உலகத்தில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 1000 டன் வாங்கியிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களுடைய ரிசர்வ் கரன்சியில் முன்னாடிலாம் 21% தான் இருந்திருக்குது. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தங்கம் மொத்த ரிசர்வில் அமெரிக்கன் டாலர் அண்டு கோல்டு அப்படிங்கிற போது கோல்டு வாஸ் ஒன்லி 21% ஆஃப் டோட்டல் காம்பனண்ட்டு. இப்போ அது 3 பாயிண்ட்ஸ் ஏறி 24% ஆகிருக்கு. ஸோ அப்போது ஒரு 3% அரசாங்கங்கள் ஏற்றுதுன்னா அது எவ்வளோ கோல்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் சர்க்குலேஷனுக்கு வராது. அப்போ டிமாண்ட் இருக்குது, சப்ளை கம்மி, சர்க்குலேஷனில் இருக்குது இஸ் மூவிங் டு வால்ட்ஸ், போய் பெரிய பெட்டகங்களில் அமைஞ்சிக்குதுன்னா அப்போது இதுக்கு விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ்னுடைய ட்ரெஷரி பாண்ட்ஸில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி இருக்குது. இவங்க இந்த வட்டியை குறைச்சாங்கன்னா ஒரே 1% பணம் அதுலேருந்து வெளியில் வந்து சரி வேறு அசட்டுக்கு போகலான்னு தங்கத்தை நோக்கி வந்தாலே இப்போ 3600 சொச்சமாக இருக்கிற பெர் அவுன்ஸ் டாலர் வந்து தங்கம் $5000 போயிடுங்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் 1/3, இன்னும் 33% அது ஏறுறதுக்கு இந்த அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வோட ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறாங்க. போகும்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல, போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணல. அப்படி வர்ற ரிப்போர்ட்ஸை நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குங்கிறாங்க. ரேட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 PE எப்பயுமே ஒரு ஸ்டாக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் நல்லா வந்து எல்லாம் நல்லா வந்து இண்டஸ்ட்ரி நல்லா வந்தால் இனிமேல்ட்டு 10 கொடுக்கலாம்பாங்க. அப்போது விலை டபுள் ஆகிடும். நம்ம 5%, 10% நம்ம விற்றுட்டு வெளியில் வந்துடுவோம். அந்த மாதிரி தங்கத்தை குவிட் பண்ண வேண்டிய நேரம் இல்லாத மாதிரி தெரியுது. அது வந்து தங்கம் ஹேஸ் பிகம் வெரி அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஈவன் அட் திஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பார்த்தா. இப்போ வந்து தங்கத்தை வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து நகையாக வாங்குறத பற்றி நிறைய நம்ம சொல்லிட்டோம். நகையில் வந்து நிறைய வேஸ்டேஜ் இருக்குது, நீங்கள் அலங்காரத்துக்கு பண்ணுங்கன்னு. இப்போ 9 கேரட் கோல்டு கூட BIS அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டாம்ப் பண்ணுறாங்க. நகைனா 9 கேரட் கூட வாங்கலாம், 375 தான், நம்ம 916க்கு பதிலாக இல்லை வாங்கலாம். அல்லது நீங்கள் சேவ் பண்ணணுன்னா இப்போ பாண்ட்ஸு கிடையாது, மக்கள் வந்து ETF போடுறாங்க. ETFக்கு வர பணம் அதிகமாகிட்டே இருக்குன்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ETF ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மெத்தட்ஸ் டு இன்வெஸ்ட் கோல்டு. ஹை லிக்விடிட்டி, ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் நாளெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், குவிட் பண்ணலாம், உடனே பணம் வரும் உங்களுக்கு. டிஜி கோல்டு இஸ் ஆல்சோ பிகமிங் பாப்புலர், எஸ்பெஷலி வித் யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் சாவி வித் டிஜிட்டல் மோடு ஃபோனில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் டிஜி கோல்டு வந்து இன்னும் RBI ஆர் SEBI ரெகுலேஷனுக்கு வரல. அதனால் என்ன கம்பெனி பண்ணுறாங்க, அவங்க யாரோட டைப், கவர்மெண்ட் அப்ரூவ்டோட டைப் ஏதாவது இருக்குதா, என்ன வால்ட்டில் வைக்கிறாங்க, அது மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டு பண்ணலாம். சார் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் குமரன் தங்கராஜன் நடிக்கும் குமார சம்பவம் வெற்றி நடை போடுகிறது.
நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise.